எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, உடலுக்கு ஏன் நோய் வருதுன்ற விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போது நம்ம உடலுக்கு ஏன் நோய் வர்றதுக்கு காரணம்னா, முன்னொரு காலத்துலலாம் நோய்கள்லாம் அவ்வளோவா கிடையாது. மக்கள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க, ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்க தவமே பண்ணலாம் கூட அவங்களோட ஜீவன் மோட்ச நிலைக்கு போயிட்டுருக்கும். ஏன்னா எதிர்பார்ப்பு நிலை அவங்க மனசில் இருக்காது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க. எதிர்பார்ப்பு நிலை உங்கள் மனசில் எவ்வளோக்கு எவ்வளோ உருவாக்குறீங்களோ, உங்கள் தேவைகளை எவ்வளோக்கு நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறோமோ அவ்வளவும் உங்கள் ஆத்மாவுக்கு நோய் தான். உங்கள் ஆத்மா ஒரு அலைவரிசை கோட்பாடில் இயங்குது. அதாவது நீ ஒரு அலைவரிசை, நீ இன்னொரு அலைவரிசை சிக்னல் கொடுத்து அந்த அலைவரிசை நீ உள்ளே வாங்குகிற, அதுக்கேற்ற மாதிரி உன் மைண்ட் செட்டையும் வேலை செய்ய வைக்கிற. அப்போது அதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு சிக்னல் அலைவரிசை உன் மைண்டுக்குள்ளே வேலை செய்யும். இது இப்படி தான் இருக்குது. உன்னோட அலைவரிசை கோட்பாடில் இப்படி தான் இருக்குது. இது சயின்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறாங்களா கண்டுபிடிக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இதுதான் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இப்படி தான் இருக்குது. அப்போது நீ தேவையில்லாத எண்ணங்களை சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால, உன் ஆசைகள் அதிகமாக உருவாகிறதுனால உன் ஆத்மாவில் குளிர்ந்த தன்மை அதிகமாக உருவாகுது. அப்போ அதனால் சளியாக மாறி உனக்குள்ளே தங்கி உனக்கு அது நோயாக மாறுது. அப்போது இந்த எண்ண அலைகளால் தான் உனக்கு எல்லா டைமென்ஷனும் உடம்புல பாடியில் எல்லா டைமென்ஷனும் உனக்குள்ளே உருவாகுது. இதனால் தான் கிருஷ்ணன் சொல்கிறாரு, பற்று இல்லாமல் செயல்படுன்னுவார். யார் ஒருத்தன் பற்று இல்லாமல் செயல்படுறானோ அவனுக்கு எந்த ஒரு யோகமும் தேவையே இல்லை. இயல்பாகவே அவனுக்கு யோகம் அவனுக்குள்ளவே இருக்குத்தான். எது மேலேயும் ஆசை இல்லாமல் அழகாக வந்தோம், சாப்பிட்டோம், ஆரோக்கியமாக இருந்தோம், போனோன்றவனுக்கு யோகமே தேவைப்படாது. இந்த சிக்கிக்கிறோம், இந்த வாழ்க்கையில் சிக்கிக்கிறாங்க தெரியுங்களா? எனக்கு இது வேணும், அது வேணும், இது இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், இவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். இந்த பந்த பாசில் சிக்கிற ஆத்மாவுக்கு தான் சிக்னல் கோளாறு ஏற்படும். இதுதான் சரியாக ட்ராவல் பண்ணாது ஆகாயத்தில். அப்போ மாட்டிக்கிட்டே நிற்கும். இது பேர் தான் மரணம். எவன் ஒருத்தன் மரணம் கீழே அடைஞ்சிட்டானோ அவனோட அலைவரிசை தடுமாறிக்கினே இருக்கும், வைப்ரேஷன்லேயே இருக்கும். எவன் ஒருத்தன் தன்னோட சொந்த மனத்தை நிலைநிறுத்தி ஆகாய பிரவேசம், ஆகாயத்து மேலே கவனம் வச்சு ஆகாயத்துக்கு போனானோ அவனோட ஆற்றல் விசாலமாக இருக்கும். இதான் சொர்க்கத்தின் பாதை குறுகியதாகவும் சிறியதாகவும் இருக்கும், அதில் ஒரு சிலரே செல்வார்ன்ட்டு ஜீசஸ் சொல்வார். அது உங்கள் தலை தான் அந்த வாசல். அப்போது இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வருது. எண்ணாலைகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அவன் மண்டைக்குள்ளே வர்ற எண்ணாலைகள், அவன் பார்க்குற எண்ணாலைகள், கேட்குற எண்ணாலைகள், அவன் சிந்திக்கிற எண்ணாலைகள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ எப்படி சரி பண்ணணுன்னா, உன்னை நீயே சரி பண்ணினா தான் உண்டு. நன்றி, வணக்கம்.